அதிக சத்துக்கள் நிறைந்துள்ள வாழைத்தண்டு சூப். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து வாழைத்தண்டை நறுக்கி போட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்திட்டு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்தி 3 விசில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு 5 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கியது, ஒரு ரெக்கு கருவேப்பிலை, ஒரு சிறிய பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அதோட தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம விசில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைத்தண்டை ஆற வச்ச பிறகு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அந்த தண்ணியவே சேர்த்தி நல்லா அரைச்செடுத்து அந்த சாறை ஒரு வடியில் வடித்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம தாளிக்க வச்சுருந்த பொருளை சேர்த்து ஒரு கொதி விட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். இந்த தாளிப்பெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து குக்கரில் வச்ச பொருளோடவே சின்ன வெங்காயம், சிறிதளவு மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் இதெல்லாம் போட்டு விசில் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வடித்து எடுத்து குடிச்சிக்கலாம். வாழைத்தண்டை வந்து நம்ம டேரெக்டாகவே அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிக்கலாம். அப்படி குடிக்க பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள், பொட்டாசியம் சத்துக்கள் அடங்கி இருக்கு. இது கிட்னி ஸ்டோனை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது.